தாவேகா கட்சி தொடங்கினதுலேருந்து மாநாடு வரைக்கும் விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? விஜயோட ரசிகர்களுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? சினிமாவில் அரசியல் வசனம் பேசுறதெல்லாம் ஈஸி, ஆனால் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கான சேவையை பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இப்படி பலவிதமான விமர்சனங்கள் தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் விஜய் மாநாட்டில் இந்த எல்லா விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுத்தாரு. தாவேகா கட்சியினுடைய கொள்கை தலைவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணலை. அவ்வளவு ஏன் இந்தியாவிலேயே பெண்களை கட்சியினுடைய கொள்கை தலைவர்களால் நிறுத்தினது தாவேகா மட்டும்தான். அதுவும் ஒன்றும் இல்லை, 2 பேர். இப்படி அரசியலில் காலடி எடுத்து வைக்கும் போதே அதிரடியாக எடுத்து வச்ச விஜய், அரசியல்லாம் எனக்கும் நல்லா தெரியும், தாவேகா கட்சி தொண்டர்களும் விசிலடிச்சாங்குஞ்சுங்களா மட்டும் இருந்துடாதீங்க, அரசியலை நம்ம நல்லா கற்றுக்கணும், விமர்சனங்களை முன்வைங்க, ஆனால் அதையும் நாகரிகமான முறையில் முன்வைங்க. அவர் மட்டும் ஒரு புதிய அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்காமல் அவரோட தொண்டர்களையும் புதுவிதமான அரசியலை செய்ய சொன்னார். அதை தொடர்ந்து பரந்தூர் மக்கள் பிரச்சனை, வேங்கை வயல் பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, இப்படி விஜய் அவர்கள் தலையிட்ட பல பிரச்சனைகளுக்கு சில உடனடி தீர்வுகளும் கிடைச்சிருக்கு. 2வது, அது நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மீடியமாக விஜய் அவர்கள் இருந்தார். இப்படி பலவிதமான ப்ளஸ் பாயிண்ட்களை அடுக்கிக்கிட்டே போனாலுமே கூட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்நாள் வரைக்கும் ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் வைக்கிறத யாரும் நிறுத்துறதில்ல. அந்த ஒரு விமர்சனத்துக்கு விஜய் அவர்களும் முற்றுப்புள்ளி வைக்கிறதும் இல்லை. அதுதான் ப்ரெஸ் மீட். விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு, அவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, பத்திரிகையாளர்களை கண்டாலே ரூட்டை மாற்றிட்டு போயிடுறாரு. சரி, இவர் தான் இப்படி இருக்கிறாரு, பொதுச் செயலாளர்கள் கிட்ட அணுகலான்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு முறையும் பொதுச் செயலாளர் ஆனந்த் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஒன்னே என்னை வேலை செய்ய விடுங்கப்பான்னு சொல்கிறாரு, இல்லைனா தலைவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாண்டி பொதுவெளியில் ஊடகங்களில் அரசியல் கருத்தாவோ அல்லது தாவேகாவோட அரசியல் நிலைப்பாட்டையோ அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயும் சரி, பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் சரி, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக அதை வெளிப்படுத்துறதே இல்லை, பேசுகிறதே இல்லை. இந்த விமர்சனம் அதிகமாகிக்கிட்டே போக தாவேகா தரப்பு தொண்டர்கள்ட்ட இருந்து இதற்கான பதிலாக என்ன வந்துச்சுன்னா, எல்லாரும் செய்கிற அதே அரசியலை விஜய் அவர்கள் செய்ய போகிறது இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக அவர் சந்தித்த அவமானங்கள் என்னென்ன, பத்திரிகையாளர்கள் கேப்டன் விஜயகாந்தை எப்படியெல்லாம் சித்தரிச்சிங்க, அதே ஒரு விஷயத்தை விஜய் அவர்களுக்கும் நடத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ட்விட்டரில் நடக்கக்கூடிய சமூக அவலங்களுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் அறிக்கைகள் எங்கள் தலைவர் விட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு, அவர் எந்த பிரச்சனையை பற்றி பேசலன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலுமே கூட அந்த ட்விட்டர் அறிக்கையாவது குறைந்தபட்சம் அது எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக இல்லாமல் அல்லது எழுத்துப்பூர்வமான அறிக்கையோடு சேர்த்து அந்த விஷயத்தை பற்றின அல்லது அந்த பிரச்சனையை பற்றின ஒரு வீடியோவை அட்ரஸ் பண்ணி வெளியிட்டா விஜய் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் அறிக்கை போடுறாரு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் பொதுமக்களை சந்திக்கிறாரு, அவர் பண்ணுறது எல்லாமே ஸ்கிரிப்டை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இதுதான் பொதுவான அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இனி அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஒரு விஷயமும் நடந்துருச்சுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜய், பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படும் விஜய், இந்த 2 விமர்சனங்களை தவிர அடுத்து விஜய் அவர்கள் மீது என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.